கௌதம் கம்பீர் டெஸ்ட் கிரிக்கெட் கோச்சா வச்சுக்கலாமா தூக்கிடலாமா? இதை பத்தி தான் நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். கரண்டா இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் சுப்மன் கில். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த கம்ப்ளீட் கோச்சிங் செட்டப் தூக்கிட்டு ரீவாம்ப் பண்ணி புதுசா எடுத்து வந்தீங்கன்னா டோட்டலா மிஸ் அப் ஆயிடும் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அட் த சேம் டைம் இந்த 5th டெஸ்ட் மேட்ச்ல சிராஜ் சூப்பரா போலிங் போட்டு இந்தியாக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரா? பட் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுக்கலங்க. கம்பீர் டெண்டர்ஸ்கேட் மார்க்கலோட ஜாபையும் சேவ் பண்ணிருக்காரு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இதை நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் சீரிஸ் வேணா இந்தியா வந்து 2-2 சொல்லி லெவல் பண்ணிருக்கலாம் மக்களே. பட் டெஃபினட்டா இந்த சீரிஸை வின் பண்ண சான்சஸ் நிறைய இருந்தது இந்தியாவுக்கு. அது மேபி அவங்க சில கேச்சஸ் விட்டுருக்கலாம், சில டைம்ல பேட்டிங் சுமாரா ஆடி இருக்கலாம். அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரிஸை மிஸ் அவுட் பண்ணிருக்கலாம் இந்தியா. பட் அட் சேம் டைம் சில பிளேயிங் 11 பிளண்டர்ஸும் ஆக்சுவலா கௌதம் கம்பீர் பண்ணாரு. குல்தீப் யாதவ் வாய்ப்புகள் கொடுக்கல. ஹர்ஷதீப் சிங் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். சோ நிறைய விஷயங்கள் அவரும் பண்ணாரு. அதாவது ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பீரோட கோச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஆனா ரெட் பால் கிரிக்கெட்ல அவர் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பிசிசிஐ கண்டிப்பா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மீட்டிங் வச்சு இதை அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியே ஆகணும். சோ நீங்க சொல்லுங்க, கம்பீர் வந்து ரெட் பால் கிரிக்கெட்ல கோச் பண்ணலாமா வேணாமா?